என்னம்மா வாயெல்லாம் ஒரே பல்லா இருக்கு. உம்மாவே வருவான்னு சொன்னியே, இன்னும் ஆளை காணும். ஏமா வருவானா இல்லையாம்மா? டி வருவான், வராம எங்க போவான்? கழுத கட்டா குட்டிச்சவரு. இன்னைக்கு லீவ் நடந்தனே, கண்டிப்பா வருவான். எனக்கெல்லாம் தெரியாதுமா. எப்படியும் நீ தான் இன்னைக்கு அண்ணங்கிட்ட பேசுற. ஏம்மா எனக்கு தயக்கமாவே இருக்கு, அவன் வாங்கி கொடுப்பானோ இல்லையோ. டி நீ மாசமா இருக்கல, அவன் அதனால இல்லைன்னு சொல்ல மாட்டான், கண்டிப்பா வாங்கி கொடுப்பான். ஆமா, என்னமோ கடையில சாமான் வாங்க போற மாதிரி சொல்ற. ஏம்மா காரு என்ன விலை தெரியுமா? 10 லட்சம். அதுவும் நான் கேட்குற காரை அண்ணன் வாங்கி கொடுப்பானா? ஏட்டி அவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி நீ, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறான்? இங்க பாரு, நீ ஏன் சும்மா மனசை குழப்பிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, அதெல்லாம் அண்ணே உனக்காக செய்வான். நீ சொல்றது கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா மைனிக்காரி ஏதாவது குட்டியை குழப்பி விட்டுட்டானா என்ன பண்றது? அதான் கொஞ்சம் மனசு நெருடலாவே இருக்கு. சும்மா எதையாவது குழப்பிக்கிட்டு இருக்காத. நான் சோத்த போகிறேன், உன் அண்ணன் வருவான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ அண்ணங்கிட்ட பேசிட்டு அப்புறமா சோத்த பொங்குனா போதும். பேசாம உட்காருமா. ஏமா ஏமா, அட பொம்பளி மாசு, நீயும் இங்கதான் இருக்கியா? என்னண்ணே எப்படி இருக்க? மைனி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஏனே அவனை கூட்டிட்டு வரலையா? என்னடி அதிசயமா மைனி எல்லாம் கேக்குற? அவ நல்லதான் இருக்கா, வீட்டுலதான் இருக்கா. ஆமா, நீ என்ன தனியா வந்தியா? மாப்பிள்ள வந்திருக்காரா? ஏமல அவ கேட்க கூடாதா? ஆமா, உன் பொண்டாட்டி ஏன் கூட்டிட்டு வரல? நீ மட்டும் வந்திருக்க, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? இங்க வர மாட்டேன்னு சொல்லிருப்பா. என்ன செய்ய, அவ பணக்கார மருமவ, நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாளா? ஏமா அப்படி எல்லாம் பேசுற? அவ இங்க இருந்தவ தானே, நீதான் அவளை தனியா போ தனியா போன்னு துரத்தி விட்ட. இப்ப இப்படி பேசுற? சரி சரிண்ணே விடுனே, அம்மா குணம் தெரிஞ்சது தானே. ஏமா அண்ணனுக்கு காஃபி போட்டு கொடு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இங்க டேரா போடுற? மாப்பிள்ளை எங்கடியே? அவரு இங்க இருக்காரு, அவரு வீட்டுல இருப்பாரு. நான் சும்மா அம்மா அப்பாக்க வந்தேன். ஏனே நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். நல்ல வேலையில வந்த, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். என்னம்மா, இவளுக்கு வளகாப்பு பண்ணணும் அதானே? அதான் உனக்கு தெரியுமே, வளகாப்பு பண்ணணும் தான். ஆனா உன் தங்கச்சிக்காரி இப்படி வயிற்ற வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வேகாத வெயில்ல நடக்கிறா. அதை பார்த்தாதான் பாவமா இருக்கு. அதுக்கு ஏமா பாவப்படணும்? அவ புருஷன் பைக்ல கூட்டிட்டு வர போறாரு, நீ எதுக்கு பாவப்பட்டு இருக்க? ஏடி, அதான் மாப்பிள்ள பைக் வச்சிருக்காருல, பைக்ல கூட்டிட்டு வருவாரு. நீ என்னத்துக்கு வேகாத வெயில்ல அங்கேயும் இங்கே நடக்கிற? இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி வர வேண்டியதான், இல்லைன்னா ஒரு கால் டாக்ஸிக்கு போன் பண்ணா வரப்போறான். என்னல நீ கூறு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அவன் கார்ல சர்வ புருன்னு போயிட்டு இருக்கான், இன்னும் உன் தங்கச்சிக்காரிய பைக்ல போக சொல்ற? இல்ல அறிவு இருக்கா கொஞ்சம்? அது அவளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுல. ஏமா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? என்னமோ கடையில கத்திரிக்காய் வாங்க போற மாதிரி கார் வாங்கி கொடுங்குற. நானே இன்னும் ஓட்ட பைக்கை வச்சு அப்ப மக்கார் பண்ணும் போதெல்லாம் தள்ளிக்கிட்டு போறேன். நீ என்னன்னா ஈஸியா கார் வாங்கி கொடுன்னு சொல்ற? இல்ல பேசுற, உனக்கு அவ ஒரே ஒரு தங்கச்சி, அதுவும் மாசமா இருக்கா, தலை பிரசவம் வேற. இந்த நேரம் அவ வேகாத வெயில அங்க இருந்து இங்க நடந்து வர்றத பாக்க எனக்கு அடிவயிறெல்லாம் கலக்குது. நீ என்னன்னா பைக்கில வா, ஆட்டோல வா, கால் டாக்ஸில வாங்குற? இல்ல அண்ணனி அவன் தங்கச்சிக்காக எமயமலையவே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு போறான். என்னது, இமயமலைய தலையில தூக்கி வச்சுட்டு போறானா? அப்படி ஒருத்தன் என்னமா இருக்கான்? எந்த அண்ணன் அது? எனக்கு காட்டு. எனக்கு அண்ணனா அவன் வாக்கலையே. இங்க பாருனே, சும்மா இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசாத. கார் வாங்கி தர முடியுமா முடியாதா? என்னடி இப்படி பேசுற? காருங்கிறது நம்ம கடையில கத்திரிக்காய் வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கார் வாங்கணும்னா எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு தெரியுமா? முதல்ல ஒரு பாதி அமௌண்ட்டை கட்டணும், அப்புறம் லோன் போடணும்னா லோன் சாங்ஷன் ஆகணும், நிறைய டாக்குமெண்ட் கொடுக்கணும். சும்மா நீ ஈஸியா காருங்கிற? அதுவும் இல்லாம உன் மைனிட்ட பேசணும், பேசாம எதையும் பண்ண முடியுமா? அவ என்ன சொல்றாளோ தெரியாது. நீ காருன்னா இந்த டாடா நானோ மாதிரி கேக்குறியா, இல்ல எப்படி கேக்குற? என்னது டாடா நானோவா? என்னனே லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் என் புருஷன், அப்புறம் என் பிள்ளை ஆயிரும், அப்புறம் எங்க மாமியார் இருக்கிறாங்க, திடீர்னு அம்மா வந்தாலும் வருவாங்க. இப்படி 5 பேரும் போற மாதிரி நல்லா பெரிய காரா வாங்கணும்னே. அதுவும் நான் ஒரு கார் பார்த்து வச்சிருக்கேன், அதுதான் வாங்கணும். என்ன காரு? இல்ல என்ன காருன்னு சொல்லு பாப்போம். அது வந்துனே, அது சுசுக்கில
பிரீசான்னு ஒரு கார் இருக்கு பாரு, அதுலயும் ஆட்டோமேட்டிக் கார் வாங்கினேன். அப்பதான் ஆனும் ஓட்டிக்க முடியும், அவரும் ஓட்டிக்கலாம். அதுக்காகத்தான் சொன்னேன். ஏடி என்ன எழுபது ஆட்டோமேட்டிக்குங்கிற ஏடி, அதனால எதுவும் விலை குறைஞ்சிட போகுது. நான் கட்டி ஏமா அப்படி வாங்கினாதான் கூட 2 லட்சம் ரூபாய் போகும். சும்மா இருமா. உன் கற்பனைலாம் நல்லா இருக்கு, ஆனா அதுக்கு நான் ஆள் இல்ல. உன் புருஷனை வாங்கி தர சொல்லி நீ ஓட்டு, நான் வரேன். என்னல இப்படி பேசுற? உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கா. அவ புருஷனை வாங்க சொல்லுனா அவ புருஷன்கிட்டயே பேசிருக்க மாட்டா? ஏம்மா, உன் மக லேசப்பட்ட ஆடு இல்ல. அவளுக்கு எங்க கார் முக்கியம் இல்ல, அதுக்கு நான் போடுற காசு தான் முக்கியம். 12 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்க சொல்றாளே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 1 லட்சம் புரட்டுறதுக்கு இங்க மனுஷன் நாக்கு தள்ளி போயிருவான். இவ என்னன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு கார் கேக்குறா. எவன் வாங்கி கொடுக்கறது? இங்க பாருமா, உன் மவளுக்கு ஆசை இருக்க வேண்டியதான், இப்படி பேராசை இருக்க கூடாது. ஒழுங்கா சொல்லி போடு, நான் வரேன். நில்லுல ஏல, பதில சொல்லிட்டு போ. ஏல என்னடி இப்படி சொல்லிட்டு போறா? அத்தியா, உன் மவனுக்கு இருக்கிற குசும்ப அதுக்கு தான் நான் சொல்லவே மாட்டேனே. இவன் புத்தி எனக்கு தெரியும்ல. கார் வாங்கி கொடுக்கறான், காரு கிழிக்க போறேன். நான் போறேன் என் வீட்டுக்கு, என்னத்தையும் பண்ணு. அட பேதியில ஓவா, 12 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்தா என்ன? என் மவ ஆசைப்படுதா, வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதான். இருக்குது அவன் மாமியாட்ட ஒண்ணு இல்லாமையா இருக்கு. இவனை இப்படியே விட்டா சரிப்படாது. அங்க போய் 4 கத்து கத்துனா தன்னால அடங்குவான். எதுக்கு உள்ள வரும்போதே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வராரு? அவங்கிட்ட கத்திக்கிட்டு வராரு என்னத்துக்கு? அம்மையை பார்க்க தானே போனாரு, அதுக்குள்ளயும் என்னத்துக்கு இவ்வளவு ஆத்திரமா வராரு? என்னாச்சு? உங்க அம்மா தானே பார்க்க போனீங்க, அதுக்குள்ளயும் காட்டத்துல ஏன் மகன்கிட்ட எகிரிக்கிட்டு இருக்கீங்களே, என்னத்துக்கு? தங்கச்சிக்காரி அங்க வந்திருக்காட்டி, அவளுக்கு கார் வேணுமா? காரு. அதுக்காக தான் எங்க அம்மா 50 தடவை போனை போட்டு அழைச்சிச்சு போல. அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் எதுவும் ஆரம்பிக்கலையேன்னு. நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. ஏன் கார்ல தான் மகாராணி போவாளோ? நான்லாம் நடந்து தானே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அதுவும் என்ன கார் தெரியுமா? சுசுகில பிரீசா வேணுமா? அது 12 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோமேட்டிக் கார் வேணுமா? எங்கடி போவேன் நானு? எங்க அம்மாவும் அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்கு. எங்க ஆசைப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. மனுஷன் ஆசைப்படலாம், ஆனா இப்படி பேராசைப்படக்கூடாது. நீங்களே பைக்கை ரிப்பேர் பண்ண முடியாம அப்பப்ப நின்னு போயிருது, மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எங்க அம்மாட்டியாவது ஏதாவது சொல்லி உங்களுக்கு ஒரு வழி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எப்படி அவங்க கிட்ட கேக்குறதுக்கு மனசு இல்லாம இருக்கேன். ஆனா உங்க அம்மாக்கு இந்த பேராசை ஆகாதுங்க. உங்க அம்மா தான் இப்படி பேசுறாங்கன்னா உங்க தங்கச்சியும் இப்படி சொல்லுவாளா? அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நானும் வளகாப்பு பண்ணணும்னு எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு போல, அதான் பேச கூப்பிட்டு இருக்கு போலன்னு போனா, அங்க வச்சு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அண்ணன் மாதிரி இமயமலையை தூக்கி தலையில வைக்கானா. அதனால இவளுக்கு கார் வாங்கி கொடுக்கணுமா எங்க அம்மா சொல்லுது. எப்படி இருக்கு? சரி விடுங்க, அவங்க புத்தி அவ்வளவுதான். வரட்டும், நான் பேசிக்கிறேன். இந்த பக்கம் எப்படியும் வராமலா போவாங்க. அது என்ன புத்தி? வரட்டும், 4 போடு போடுறேனா இல்லையான்னு பாருங்க. என்ன சொன்னாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. அவட்ட இப்படி ஆசையை தூண்டிட்டு இருக்காங்களே. அவ என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? மாசமா இருக்கா பாவம் நினைச்சா இப்படி எல்லாம் கார் வேணும், அது வேணும், இது வேணும்னா நான் எங்க போகட்டும்? எங்க அம்மா கிட்ட இதை பத்தி எல்லாம் பேச முடியாதுங்க. ஏற்கனவே நமக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்ப காரை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு எப்படி போய் கேட்க முடியும்? நமக்காக அவங்க செய்வாங்க, உங்க தங்கச்சிக்காக செய்வாங்களா? ஏங்க கொஞ்சமாவது நம்மளும் புரிஞ்சுக்க வேண்டாமா? எனக்கும் மனசாட்சி இருக்கு. ஒன்னு போய் யாராவது பேச சொன்னாங்களா? நான் கடுப்புல பிள்ளைய திட்டேன். நான் அவனை போய் சமாதானம் பண்றேன். இது நல்லா இருக்கே. அங்குள்ள கோபத்தை இங்க கொண்டு கட்டினா நாங்க என்ன பண்றது? ஒழுங்கா போய் பிள்ளைய சமாதானம் பண்ணுங்க. டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரி டி, நீ அது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். ஏங்க இப்போவாது உங்க அம்மா குணமும் தங்கச்சி குணமும் புரியுது உங்களுக்கு. எங்க அத கூட புரிஞ்சுக்காம என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஏங்க எதுக்குனாலும் ஒரு அளவு இருக்குங்க. ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும். நமக்கும் புள்ள இருக்கு, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா கொடுக்கலாம். அதுக்காக இவங்க இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எப்படிங்க கொடுக்க முடியும்? எனக்கு புரியுது, ஆனா எங்க அம்மாக்கு ஏன் தான் புரிய மாட்டுக்கோ. என்ன பிழிஞ்சி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னைய என்னத்தை புரிஞ்சாலும் அவ்வளவுதான் வரும். நானே இங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் வேலைக்கு போகும்போது ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. ஆனா இப்ப பிள்ளைய சமாளிக்கணும், பிள்ளைய பார்க்கணுங்கிறதுக்காக தான் உன்னைய வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இவளுக்கு கார் வேணும், அது வேணும்னா நான் எங்க போக? சரிங்க விடுங்க, இதெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காதீங்க.
நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரி டி